இங்க ஒரு குட்டி பையன் அவங்க அப்பாவோட பர்ஸ்ல இருந்து 10 ரூபா எடுத்துறான். இதை தெரிஞ்சுக்கிறவங்க அம்மா அந்த பையனை போட்டு திட்டிடுறாங்க. அதனால அந்த பையன் சாப்பாடு மேல கோவத்தை காட்டுறான். அதை பாக்குறவங்க அம்மாக்கு கோவம் வந்து அந்த சாப்பாடு எடுத்துட்டு போய் பசிக்கும் போது சாப்பிடுன்னு சொல்லிட்டு வேற இடத்துல வச்சிடறாங்க. இதை பாக்குற அங்க இருக்கிற பெரியவங்க எல்லாருமே அந்த அம்மாவை போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 10 ரூபா எடுத்தது பெரிய கொலை குத்துன்ற மாதிரி இப்ப அவனுக்கு சாப்பாடு போடாம சாகடிக்க போறியான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இப்ப அந்த பையனோட அப்பாவுமே என் பர்ஸ்ல இருந்தானே காசு எடுத்தான், உங்க அப்பா வீட்டு காசு ஒன்னும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இப்ப அந்த மாமியார்காரியுமே சரியான கல்ச்சர் தெரியாத குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்துட்டு போல உங்க அப்பா அம்மா எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தரலையா அவனுக்குன்னு சொல்லி திட்டுறாங்க. இது கேட்டுட்டு இருந்த அந்த வீட்டோட பெரியவர் கொஞ்சம் எல்லாரும் வாய மூடுறீங்களா, அவன் ஒன்னும் பர்ஸ்ல இருந்து காசு எடுக்கல, காசை திருடி இருக்கான், நான் அம்மாவா இருந்தேன்னா அவனுக்கு 2 நாள் சாப்பாடு போட்டிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கத்துறாரு. இன்னைக்கு யாருக்கும் தெரியாம காசு எடுக்கிறவன் நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுவான், ஏமா நீ ஒன்னும் வருத்தப்படாதமா, நீ பண்றதாமா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றாரு. இப்ப அந்த குட்டி பையனை பார்த்து ஒழுங்கா சாப்பிட போறியா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இப்ப அந்த குட்டி பையனுமே சாப்பிட ஆரம்பிச்சிடறான். இந்த தாத்தா பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் கலர் ஹார்ட்டின தட்டி விடுங்க. இங்க வரமா அவங்க பெத்த பொண்ணுடைய காலிலே கயிறை கட்டிட்டு அவங்க பாட்டு பாய் ஃப்ரெண்ட் கூட ஓடி போயிடுறா. இந்த பொண்ணும் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடி வரா. பார்த்தா கையில வேற ஒரு கை குழந்தை வச்சிருக்கா. இப்ப அந்த குழந்தைக்கு பசிக்குது, அழுவுறா, இவளுக்குமே பசிக்குது. அதனால ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற பாலை திருடுறா. கரெக்டா அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர் பாத்துறாங்க. இந்த பொண்ணு நடந்தது சொல்லி கையெடுத்து கும்பிடுறா. அவங்களும் சரி ஓகேமா நீ அதை வச்சுக்க, இந்த கடையில நீ வேலை சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த பொண்ணும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறா. சரி வேலை செஞ்சது போதும், இந்த யூனிஃபார்ம் சொல்லிட்டு ஸ்கூலுக்கும் போக சொல்றாங்க. பார்ட் டைம்ல மட்டும் இங்க வந்து வேலை செய்ய சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஸ்கூலுக்கும் சந்தோஷமா அமைச்சிருக்காங்க. பார்த்தா நடுவுல ஒரு நாள் அவங்க அம்மாவை பார்த்தா கூடிய அந்த பாய் ஃப்ரெண்டா இருக்கான். இப்ப அம்மா அம்மான்னு சொன்ன உடனே என்னது அம்மாவா, ஏதோ ஒரு பொய்ய சொல்லி சமாளிச்சு இப்ப அவனை கூட்டிட்டு போயிடுறா. இப்ப பெத்த பொண்ணையுமே பயங்கரமா திட்டி விட்டுடுறா. இதை பாக்குற அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் நீ ஒன்னும் கவலைப்படாத பாப்பா, பண்ண தப்புக்கு கண்டிப்பா அனுபவப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு உண்மை தெரிய வந்து அந்த பொண்ணை விட்டுட்டு போயிடுறான். கடைசியில பார்த்தா அந்த பொண்ணோட அம்மா ரோட்ல உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க.